FMCG செக்டாரில் இந்த வாரம் ஒரு SME IPO வரப்போகுது. அந்த கம்பெனியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஸ்ரீஜி குளோபல் FMCG SME IPO பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து சிவில் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ இவங்களுடைய மெயின் ப்ராடக்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இமேஜ் ஃபார்மட்லேயும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன். இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு FMCG செக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது ஸ்பைசஸ் அண்ட் பிளண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த தானிய வகைகள் சம்மந்தப்பட்ட இந்த மசாலா பொருட்கள்லாம் நம்ம வந்து வீட்டில் நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ பிரியாணி மசாலா, சாம்பார் மசாலா, காரம் மசாலா, கொரியண்டர் பவுடர், இந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோங்களா. ஸோ அந்த பவுடர்ஸ், அந்த மசாலா வகைகள், அந்த பருப்பு வகைகள், மாவு வகைகள், அதை வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங், அதாவது என்னென்னா அதை வந்து பண்ணுறது தான் வந்து இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இவங்களுடைய என்ன பிராண்ட் நேமில் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, ஷெட்ஜி அப்படின்ற இந்த பிராண்ட் நேமில் தான் இவங்களுடைய பாக்கெட் எல்லாமே என்னென்னா செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சன்னா, குமின் சீட்ஸு, கோரியண்டர் சீட்ஸு, நிறைய இந்த சீட்ஸ், இந்த விதைகள் சம்மந்தப்பட்ட நிறைய அது வந்து மசாலாவாக அரைச்சி அதை பேக் பண்ணி கொடுக்குறதும் இல்லை அந்த விதைகளை டைரெக்டாக செல் பண்ணுறதும் தான் என்னென்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ட்ரேடராகவும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸ்மால் பிஸ்னஸ்லேருந்து லார்ஜ் கார்ப்பரேட் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து பார்த்தீங்கன்னா 20 கிராம் பாக்கெட், 50 கிராம் பாக்கெட் அந்த மாதிரியும் வந்து என்னென்னா இவங்க வந்து பண்ணுறாங்க. அப் டு 40 கிலோகிராம் பாக்கெட் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா சிறு சிறு கடைகள் இருந்தும் பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி இடத்துக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கோட் மோர்பி அப்படின்ற இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா குஜராத் அப்படின்ற மாநிலத்தில் வந்து என்னன்னா இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஸ்விங் ட்ரேட் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த வாரம் 9 நவம்பர் 2025 அன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜூம் மீட்டிங்கில் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஒரு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலாக 199 ரூபா, 199 ருபீஸ் வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுலேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன், டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக நம்ம வந்து மீட் பண்ணுவோம் ஜூம் மீட்டிங்கில். அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா IPO டேட். ஓகேங்களா. நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த IPO பார்த்தீங்கன்னா வருது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேரில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வராங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 120 ரூபாயிலிருந்து 125 ரூபாய் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 1000 ஷேர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு SME IPO அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட IPO சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 85 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் மார்க்கெட் மேக்கருக்கு 4.25 கோடிகளும், மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வேல்யூவா, அதாவது 80 கோடியே 75 லட்சம் பப்ளிக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. NSE SME கேட்டகரியில் இவங்க வந்து லிஸ்டிங்கில் வராங்க. ஸோ எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1 டே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணும்போது இன்னும் 2 நாள் வந்து என்னன்னா இந்த IPO அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டென்டேட்டிவான அலாட்மெண்ட் நவம்பர் 10ஆம் தேதி அன்றைக்கி நமக்கு அலாட்மெண்ட் வந்து தெரிய வந்துடும். சப்போஸ் நமக்கு வந்து அலாட்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா நவம்பர் 11ஆம் தேதி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸ் வந்து டிமாட் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி அலாட்மெண்ட் நடக்கல அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து நவம்பர் 11ஆம் தேதி அன்றைக்கி கொடுத்துருவாங்க. ஸோ லிஸ்டிங் டேட் ஃபைனலாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நவம்பர் 12ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் அன்றைக்கி வராங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய UPI மேண்டேட் நவம்பர் 7ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும். அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன் என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களால் ரைஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் 2 அப்ளிகேஷன் தான் ரைஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா 2.5 lakhs 2.5 லட்ச ரூபாய் இருந்தால் மட்டும்தான் இந்த IPO உங்களால் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்மால் HNI கேட்டகரி 3 லாட்டிலிருந்து 8 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 9 லாட்டிலிருந்து உங்களால் வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த கம்பெனியோட என்னென்ன அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து என்னன்னா கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் மேக்கருக்கு 5%, QIB கேட்டகரிக்கு 28%, NII கேட்டகரிக்கு 19.94, அதாவது 20
பர்சன்டேஜும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் கேட்டகரிக்கு கிட்டத்தட்ட 46லேருந்து அதாவது என்னன்னா 46.56% அளவுக்கு இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் திங்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 51% ரொம்பவே நல்லாயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 32%. டெட் பை ஈக்விட்டி 1.03. கடன்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது ஒரு டவுன் சைட்னேன்றது பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்து 41%. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.87, கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை. எபிட்டா மார்ஜினும் 3.13% தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 284 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குது. ஸோ நியூட்ரல் ப்ளஸ் ஆவரேஜ் அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடைய ஒரு ஃபண்டமெண்டல் திங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்றத தெரியுது. பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ 2 கோடி 5 கோடி அண்ட் 12 கோடி அண்ட் 9 கோடி இப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் இருக்குது. பட் இது வந்து லாஸ்ட் ஒரு குவார்ட்டரில் இருக்கும்போது என்னன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த கம்பெனியோட இபிஎஸ் வேல்யூ 7.61லேருந்து 9.70 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. இட்ஸ் டூ குட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோவுமே நல்லாவே இருக்குது. 16லேருந்து 12 வந்து பார்த்தீங்கன்னா குறையிறது. ஸோ ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோவும் என்னன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்துட்டு. ஓகேங்க. ஸோ ஃபைனலாக இந்த கம்பெனி நான் வந்து ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு ஐபிஓ வாட்ச் வெப்சைட்டில் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். 8% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு லாட் வந்து 1.25 லட்சம்னு வச்சுங்களேன். இந்த ஐபிஓ ரைஸ் பண்ணுறதுக்கு 2.5 லட்ச ரூபா தேவைப்படும். பட் ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 லட்ச ரூபா அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு 8% போது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஆவரேஜான ஒரு ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு லிக்விடிட்டி இஷ்யூஸ் வந்து வரும். ஏன்னா இது வந்து என்னன்னா எஸ்எம்இ ஐபிஓ. அது பண்ணும்போது நீங்கள் பார்த்து என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இதை அப்ளை பண்ண போகிறீங்கன்னா லிக்விடிட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.